ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாடா பிளே டிடிஹெச் கனெக்ஷன் அண்ட் ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷனோட கம்பேரிசன் வீடியோ பார்க்க போறோம். கம்பேரிசன் வீடியோ ஏன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து டாடா பிளே ஏர்டெல் எல்லாம் புக் பண்ணி வாங்கியிருக்கீங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி பிரதர் இதுல ரெண்டுல எது செட் ஆகும், எது பெஸ்டா இருக்கும், அதே மாதிரி ஏர்டெல் 1 மந்த்க்கு எடுத்தா என்ன பிரைஸ், டாடா பிளே 1 மந்த்க்கு எடுத்தா என்ன பிரைஸ், 6 மந்த்க்கு எடுத்தா என்ன பிரைஸ், 6 மந்த்க்கு எடுத்தா என்ன பிரைஸ், 1 இயர்க்கு எடுத்தா என்ன பிரைஸ் சொல்லி கேக்குறீங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இதுல எது பெஸ்டா இருக்கும், இப்போ டிவி சேனல்ஸ் மட்டும் பாத்துக்கணும், எந்த இன்ட்ராப் இல்லாம டிவி சேனல்ஸ் மட்டும் ஒன்லி நான் பாத்துக்கணும், எது பெஸ்டா இருக்கும். டாடா பிளே அண்ட் ஏர்டெல் டிடிஹெச்ல வந்து எத்தனை தமிழ் சேனல்ஸ் ஓவராலா இருக்கு, அதுல வந்து ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை அதிகமா கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி மந்த்லி ரெண்ட் எது பெஸ்டா இருக்கும், ஹெச்டி சேனல்ஸ்க்கு எது பெஸ்டான ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வீடியோல வந்து டாடா பிளே அண்ட் ஏர்டெல் புது கனெக்ஷன் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோவா இருக்கும். சரிங்களா, எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் அல்லது டாடா பிளே டிடிஹெச் கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நம்மகிட்டே புக் பண்ணி வாங்கிக்க முடியும். எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அந்த நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மகிட்டே ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஆர்டர் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. சரிங்களா, சோ ஓவரால் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆல்ரெடி வந்து டிடிஹெச் கம்பேரிசன் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். சரிங்களா, அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க, எந்த டிடிஹெச் பெஸ்டான டிடிஹெச் சொல்லிட்டு. இப்போ ஏர்டெல் அண்ட் டாடா பிளே அதே மாதிரி வீடியோகான் டிஷ் டிவி பிளஸ் வந்து சன் டைரக்ஷன் இதோட கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். எது பெஸ்டா இருக்கும், எப்படி நம்ம புக் பண்ணிக்க முடியும், எப்படி வாங்குறதுக்கு என்ன பிரைஸ் சொல்லிட்டு அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்து ஏர்டெல் அண்ட் டாடா பிளே இந்த ரெண்டும் புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி என்ன கேக்குறீங்க அப்படின்னா, பிரதர் டாடா பிளே சிக்னல் நல்லா இருக்குமா அல்லது ஏர்டெல் சிக்னல் எங்க ஏரியால நல்லா இருக்குமான்னு கேக்குறீங்க. இது வந்து மொபைல் சிக்னல் மாதிரி இல்லைங்க. சரிங்களா, மொபைல் சிக்னல் தான் டவர் இருக்கிற இடத்துல ஃபுல் சிக்னல் கிடைக்கும், டவர் இல்லாத இடத்துல சிக்னல் கம்மியா இருக்கும். இது வந்து டைரக்டா சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு சிக்னல் ரிசீவ் ஆக போகுது. ஸோ வந்து சிக்னல் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு டிஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது பக்கத்தில் வந்து மரம் வளர்ந்து அந்த டிஷ்ஷை மறைக்குது அப்படின்னா சிக்னல் ரிசீவ் ஆகுது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து நீங்க தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்க நீங்க ஏர்டெல் டாடா பிளே எது போட்டீங்க அப்படின்னாலும் ஒரே மாதிரி சிக்னல் தான் இருக்கும். சரிங்களா, இது பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. சோ அதனாலதான் இது வந்து நம்ம கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல்ல 1 மாச கனெக்ஷன் எடுத்தா என்ன பிரைஸ், டாடா பிளேல 1 மாச கனெக்ஷன் எடுத்தா என்ன பிரைஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இப்ப ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து 1 மாச கனெக்ஷன் அவைலபிலிட்டி கிடையாது. சரிங்களா, சோ வந்து 1 மாசம் நீங்க கனெக்ஷன் ஏர்டெல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட எடுத்துக்க முடியாது. மத்த டீலர் இருக்கான்னு நமக்கு தெரியல. டாடா பிளேல வந்து 1 மாசம் நீங்க கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பிரைஸ் சொல்லி பாத்துருவோம். 1 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டாடா பிளே பொறுத்த வரைக்கும் 1568 ரூபா வரும். 1568 ரூபாங்கிறது ஃபுல் செட். சரிங்களா, டிஷ் கீழே வைக்கிற அச்சி செட்டப் பாக்ஸ் ஒயர் 10 மீட்டர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். 1568 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். 1 மாசத்துக்கு வந்து 269 ரூபா HTS பேக் ஒன்று ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த பேக் மூலமா உங்களால தமிழ் சேனல்ஸ் வந்து 80 தமிழ் சேனல் பார்த்துக்க முடியும், 9 HT சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். இது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணிக்க முடியும். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 268 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அல்லது 269 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அல்லது 369 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே வந்து பெஸ்டான பிளானா இருக்கும். இந்த 268 நான் சொல்றேன் இல்லையா, 268 ரூபாங்கிறது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன், அதாவது எஸ்டி பேக். இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் வந்து 80 தமிழ் சேனல்ஸ் வந்துரும். இந்த பேக் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச் டிவி கம்மியா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு பெஸ்டான பிளானா இருக்கும். நெக்ஸ்ட் 269 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா HTS பேக்னு சொல்லுவாங்க. HTS பேக் அப்படின்னா HT ST ரெண்டு மிக்ஸ் ஆகி கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல் வந்துரும், 9 HT சேனல்ஸ் வந்து இருக்கும். சோ 80 தமிழ் சேனல்ஸ் என்னென்ன, 9 HT சேனல்ஸ் என்னென்ன, அதே மாதிரி 268 ரூபாய்க்கு ஒரு பிளான் பாத்துங்களா. இதுல எத்தனை சேனல்ஸ் வருதுன்னு உங்களுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் செப்பரேட்டா அதோட லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா HT பேக் வந்து இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 369 ரூபாய் பிரைஸ் வரும். 369 ரூபாய் நீங்க மாசம் பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல் 22 HT சேனல்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, சோ இதோட லிஸ்ட் வேணும் அப்படினாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சோ ஓவராலா ஏர்டெல் வந்து 1 மாச கனெக்ஷன் கிடையாது, டாடா பிளேல வந்து 1 மாச கனெக்ஷன் இருக்கு. 1 மாசத்துக்கு வந்து 1568 ரூபாய் நீங்க பே பண்ணணும். 1568 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல வைக்கிற டிஷ்ல இருந்து செட்டப் பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுல இன்க்ளூடிங்கா முடிஞ்சிடும். 1 மாசத்துக்கு அப்புறம் 268 அல்லது 269 அல்லது 369 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த் பிளான் வந்து பாத்துருவோம். இப்போ ஏர்டெல்லையும் அவைலபிளா இருக்கு, அதே மாதிரி டாடா பிளேலையும் அவைலபிளா இருக்கு. ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 2549 ரூபா வரும். 2549 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் அது மாதிரி HT செட்டப் பாக்ஸ் மேல வைக்கிற டிஷ் ஒயர் இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூடிங்கா முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா வந்து 1 ரூபா கூட சார்ஜஸ் ஆகாது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 6 மாச கனெக்ஷன் இல்லையா, 6 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல் 18 HT சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். இந்த
80 தமிழ் சேனல்ஸ் என்னென்ன 18 HD சேனல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும், இப்போ பேசிக் அமௌண்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா SD பேக் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 258 ரூபா ஆகும் ஒரு மாசத்துக்கு. இந்த 258 ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல்ஸ் வந்துரும், அதுவும் SD-ல வந்துரும். அல்லது உங்களுக்கு HD பேக் வேணும் அப்படின்னா 308 ரூபாய்க்கு இருக்கு. 308 ரூபாய் மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல் வந்துரும், 18 HD சேனல்ஸ் வந்துரும். சரிங்களா? ஸோ 258 பிளான் பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா SD, 308 பாத்தீங்கன்னா HD. இது ரெண்டு பிளான் தான் ரொம்ப பெஸ்டான பிளானா இருக்கும். இப்போ நீங்க SD இப்போ 32 இன்ச் டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா SD பேக், அதாவது 258 உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு 43 இன்ச் 55 இன்ச்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு HD பேக் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இது புக் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்டே புக் பண்ணிக்க முடியும். நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 மாச கனெக்ஷன் வந்து டாடா பிளேல வந்து பாத்துருவோம். 2599 ரூபா. சரிங்களா? 2599 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா மேல வைக்கிற டிஷ்ல இருந்து ஒயர், HD செட்டப் பாக்ஸ், அப்புறம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல் இருக்கும், 22 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். சரி, இது புக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பாக்குற எல்லா பிளானுக்குமே வந்து 1 இயர் வாரண்டி இருக்கு. சரிங்களா? 1 இயர் வாரண்டி பீரியடுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது 1 இயருக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு என்ன பேமெண்டோ அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓவராலா ஏர்டெல் பாத்தீங்க அப்படின்னா 2549 ரூபா. அதே மாதிரி டாடா பிளே பாத்தீங்க அப்படின்னா 2599 ரூபா. ஸோ ஏர்டெலுக்கும் டாடா பிளேக்கு 50 ரூபா வித்தியாசம் வருது. 50 ரூபா வந்து டாடா பிளே அதிகமா இருக்கு 6 மாச கனெக்ஷனுக்கு. பட் வந்து 80 தமிழ் சேனல்ஸ் வந்து ஏர்டெல்லையும் கொடுத்துருக்காங்க, டாடா பிளேலையும் கொடுத்துருக்காங்க. பட் வந்து HD சேனல்ஸ் வந்து ஏர்டெல்ல 18 தான் இருக்கும், டாடா பிளே வந்து 22 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஏர்டெல்ல ஒரு மாசத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 258, டாடா பிளேல பாத்தீங்க அப்படின்னா 268 ரூபா. 10 ரூபா வந்து டாடா பிளேல அதிகமா இருக்கும். அதே மாதிரி HD பேக் பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 308 ரூபா வரும். டாடா பிளேல வந்து HDS பேக்னு ஒன்னு வச்சிருக்காங்க, 269 ரூபா தான் வரும். ஓரளவுக்கு தமிழ் சேனல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டாடா பிளே வந்து அந்த HDS பேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இதோட டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது சேனல்ஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கனெக்ஷன் இருக்கு, ஏர்டெல்லையும் இருக்கு, டாடா பிளேயும் அவைலபிளாக இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்துருவோம். ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் 3200 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3200 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன், HD செட்டப் பாக்ஸ், மேல வைக்கிற டிஷ், 10 மீட்டர் ஒயர் எல்லாமே இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதுல எத்தனை டிவி சேனல்ஸ் வரும் பாத்தீங்க அப்படின்னா 45 தமிழ் சேனல்ஸ் வரும், 4 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், 6 மாசத்துக்கு வந்து சேனல்ஸ் அதிகமா இருக்கு, 80 தமிழ் சேனல்ஸ் சொன்னீங்களே, இது வந்து 45 தானே சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 6 மாசம் ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 6 மாசம் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுலதான் 80 தமிழ் சேனல்ஸ் இருக்கும். ஒரு வருஷ கனெக்ஷன் நீங்க ஏர்டெல் எடுக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வந்து 45 தமிழ் சேனல், 4 HD சேனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த சேனலோட லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் 258 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அல்லது 308 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கனெக்ஷன் நம்மகிட்டே புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்க வந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்டெல்ல வந்து நீங்க கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 6 மாச கனெக்ஷன் எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டிவி சேனலும் கவர் ஆகும். 1 இயருக்கு வந்து எல்லா டிவி சேனலும் கவர் ஆகிற மாதிரி பிளான் கிடையாது. 3200 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா 45 தமிழ் சேனல்ஸ் தான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தமிழ் சேனல்ஸ்லாம் மிஸ் ஆகும். சோ வந்து 6 மாசம் செலக்ட் பண்ணிக்கிறதா ரொம்ப பெஸ்டான பிளானா இருக்கும். சோ இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா டாடா பிளே வந்து இருக்கு. டாடா பிளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் நீங்க பே பண்றது வந்து டாடா பிளேல ஒரு ஐடி கிரியேட் ஆகி அந்த 3000 உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். இந்த டிஷ், HD செட்டப் பாக்ஸ், ஒயர், இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே ஃப்ரீ தான். பட் வந்து நீங்க டிவி சேனல் பார்க்கணும் அப்படின்னா 268 அல்லது 269 அல்லது 369 இந்த 3 பிளான்ல ஏதாவது ஒரு பிளானை நீங்க செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போறோம். இப்போ 268 ரூபாய் பிளான் எனக்கு வேணும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணி தருவோம். இப்போ 268 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா 11 மாசம் 20 நாள் வரும். ஒரு வருஷத்துக்கு 10 நாள் கம்மியா இருக்கும். இந்த பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். SD பேக் அல்லது 269 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு இல்லையா, HDS பேக், இந்த பிளானை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3000 ரூபாய்க்கு 11 மாசம் 10 நாள் வரும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 20 நாள் கம்மியா இருக்கும். இது வந்து HDS பேக். 80 தமிழ் சேனல் இருக்கும், 9 HD சேனல்ஸ் வந்து இருக்கும். இந்த 80 தமிழ் சேனல், 9 HD சேனல் என்னென்ன லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம ஒரு லிஸ்ட் ஷேர் பண்ணுவோம். அல்லது 369 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த பிளான் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 8 மாசம் 10 நாள் வேலிடிட்டி வரும். பட் வந்து 80 தமிழ் சேனல், 22 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா நீங்க என்ன பிளான் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலிடிட்டி வரும். சரிங்களா? இது நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆர்டர் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவராலா ஏர்டெல் பாத்தீங்க அப்படின்னா 3200 ரூபாய், டாடா பிளே பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்,
ஆனால் ஏர்டெல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 தமிழ் சேனல் தான் வரும், 4 HD சேனல்ஸ் தான் வரும். டாடா பிளேல பார்த்தீங்க அப்படின்னா 268 ரூபா பிளான் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல்ஸ் வரும். 269 ரூபா பிளான் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல்ஸ் 9 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். ஸோ ஓவரால் டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, பிரதர் எது பெஸ்ட்டாக இருக்கும், டாடா பிளே நல்லா இருக்குமா ஏர்டெல் நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. எது சிக்னல் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்குறீங்க. சிக்னல் வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க எங்கே வச்சிங்க அப்படின்னாலும் சிக்னல் வந்து ஒரே மாதிரி லெவலில் தான் இருக்கும். பிக்சர் குவாலிட்டி வந்து எது நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. HD சேனல்ஸ் ரெண்டுலையுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். SD சேனல்ஸ் மட்டும் டாடா பிளேல வந்து 1% கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமைஸ் வந்து டாடா பிளேல பண்ணிக்க முடியும், ஏர்டெல் வந்து பண்ண முடியாது. இப்போ 3200 ரூபாய்க்கு 45 சேனல் சொல்லிருக்கு இல்லைங்களா, 3200 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 45 தமிழ் சேனல்ஸ் வந்துடும். அதுக்கு மேல ஒரு சேனல் கூட உங்களால ஆட் பண்ண முடியாது. நீங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா மாசம் மாசம் அது தனியா ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து டாடா பிளேல வந்து இப்போ இந்த 3000 இருக்கு இல்லையா, நீங்க என்ன பிளான் வேணாலும் டெய்லி பேசிஸ்ல கூட பிளானை மாத்திக்கலாம். ஒரு சேனல் வந்து ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம், இப்போ 1 இயர்ல வந்து ஒரு 2 மாசம் நம்ம வெளியே ஊருக்கு போயிட்டோம், இல்லை எங்கேயும் நம்ம அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் நம்ம அது வந்து ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். பட் வந்து டாடா பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் நீங்க ஊர்ல இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பாஸ் பண்ணி அடுத்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரினிவல் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இப்போ உங்க டிஷ் ஒர்க் ஆகாம போயிடுச்சு, டைரக்டா இப்போ நம்ம கிட்ட வாங்கிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம கிட்டே கால் பண்ணலாம், நம்ம ப்ராப்ளம் சரி பண்ணி வைப்போம். அப்படி இல்ல கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் டிஷ் பண்றாங்க, ஏர் ஃபைபர் பண்றாங்க, ஃபைபர் பண்றாங்க, மொபைல் நெட்வொர்க் பண்றாங்க. சோ இதெல்லாம் பண்றதுனால டைரக்டா நம்மள அவங்க டீல் பண்ண முடியாது. சரிங்களா, நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா 1 அழுத்தணும் 2 அழுத்தணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அல்லது கஸ்டமர் கேர்ல இருந்து ஒரு பர்சன் பேசிக்கிட்டு இருந்தா கூட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த பர்சன் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியாது. வேற ஒரு பர்சன் தான் எடுப்பாங்க, திரும்ப அவங்கள்ட்ட ப்ராப்ளத்தை சொல்லி நம்ம சரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டாடா பிளே பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 செகண்ட்லயே எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கும் போதே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட திரும்ப அவங்களே கால் பேக் பண்ணுவாங்க. நீங்க எந்த பர்சன்ட்ட பேசுறீங்களோ அதே பர்சன் வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கஸ்டமர் சர்வீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா பிளே வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டிவி சேனல்ஸ் வந்து ஏர்டெல் அதிகமா இருக்குமா டாடா பிளே அதிகமா இருக்குமான்னு கேட்குறீங்க. ரெண்டுலயுமே ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டாடா பிளேலையும் ஏர்டெல்லையும் ஒரே மாதிரி தான் சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ SD சேனல் இருக்கு இல்லையா, இப்போ ஏர்டெல்ல வந்து இசையருவி SD சேனலும் டாடா பிளேல வந்து இசையருவி SD சேனலும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டாடா பிளேல பாத்தீங்க அப்படின்னா SD சேனல்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. சோ ஓவராலா மந்த்லி நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஏர்டெல் எடுத்துக்கங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கம்மியா இருக்கும். இப்போ 258 ரூபா நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது நீங்க 6 மந்த்க்கு ஒரு தான் ரீசார்ஜ் பண்ணுவேன், அல்லது 1 இயர்க்கு ஒரு டைம் தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க டாடா பிளே போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ராப் இல்லாம நீங்க டாடா பிளே வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏர்டெல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சேனல் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இதோட சேனல் லிஸ்ட்ல வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர்டர் புக் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நம்ம கிட்டே கால் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். சரிங்களா, டைரக்டா எனக்கே வந்து உங்களுடைய பேரு, உங்க மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் வந்து பின்கோடோட அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி ஏர்டெல் வேணுமா, டாடா பிளே வேணுமா, சன் டைரக்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நாங்க புக்கிங் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்ல உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு கேஷ் வாங்கிக்குவோம். சரிங்களா, ஸோ ஓவரால் இதுதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.